முதல்ல பேசுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னா ஜேபி ரெஸ்டாரண்ட் டீமுக்கு தான். வாங்க, உங்க டீம் சார்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ யார் இங்க வந்து ஷேர் பண்ண போறீங்க? ஏய் கார்த்திக், நீ போய் பேசுறியா? ஏன் நான் ஏதாவது உளறி கொட்டி இங்க இருக்கவங்கள கை கொட்டி சிரிக்கிறதுக்கு அதெல்லாம் முடியாது. தேன்மொழி, நீதான் குழாய திறந்து விட்ட மாதிரி பயங்கரமா பேசுவியே, நீ போய் உன் பேச்சு திறமைய காட்டலாம்ல. ஏன் நீ போய் காட்டுறது? என்னைய கொடுத்து விடலான்னு பாக்குறியா? ஹலோ, கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் சீக்கிரம் வாங்க. அட போன, நம்ம மானத்தை காப்பாத்து ப்ளீஸ். என்ன யோசிக்கிற? போன இது கொஞ்சம் புடி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த போட்டிக்கு வந்த முதல் நாள் எனக்கு இது வெறும் போட்டியா மட்டும்தான் இருந்துச்சு. எப்படியாவது இதில் ஜெயிச்சிடணும், அது மட்டும்தான் எண்ணமா இருந்துச்சு. நாளைக்கு தான் ஃபைனல்ஸ். ஆனா நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது. அது இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சு இல்ல, எனக்குள்ள ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைச்சேன். என்ன அவன் திடீர்னு தத்துவ ஞானி மாதிரி பேசுறான்? சில நேரம் நம்ம தேடுற வெற்றி கோப்பையிலையோ மெடல்லையோ இல்ல வாங்குற பரிசு பணத்திலயோ இருக்காது. அது நம்ம மனசுல இருக்கும். இங்க வந்த சில நாள்ல எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் நடந்தது. லைஃப்ல எல்லா தோல்வியும் நம்மளை கீழே தள்ளாது. சில தோல்விகள் நம்மளை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். சில வெற்றிகள் நமக்கு பரிசை மட்டும்தான் தரும். ஆனா சில பயணங்கள் அதுவரை இருந்த நம்மள அப்படியே ஒட்டு மொத்தமா மாத்திடும். இந்த போட்டி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான். வாவ், சூப்பர் அன்பு, செம்ம மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அப்படியே உங்களோட ரியலைசேஷன் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணிடுங்களேன். அது ரொம்ப பர்சனல். அது பர்சனலா தான் சொல்ல முடியும். வெல், ஓகே. அப்போ மத்த டீம்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க. மற்ற டீம்ஸ்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல. இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இவ்வளவு நல்லா வெற்றிங்கிறது மற்றவங்களை தோக்கடிக்கிறது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது அப்படி இல்லைங்கிறத இங்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம போட்டியால நம்ம கையில கிடைக்கிற டிராஃபி ஒரு நாள் தூசி படிஞ்சு போயிடும். ஆனா நம்மளால ஒருத்தருக்கு ஏற்பட்ட நம்பிக்கையோ இல்ல அவங்க மேல நமக்கு ஏற்படுற நம்பிக்கையோ அது வாழ்நாள் முழுக்க அழியாது. முக்கியமா வாழ்க்கையில அடுத்தவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கிறத விட நம்ம மனசுல உள்ள தவறுகளை உணர்ந்து அதை ஜெயிக்கிறது தான் வேற எல்லாத்தையும் விட உண்மையான வெற்றி. இந்த போட்டியில யார் வின்னர்னு நாளைக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு சில நாள்ல நான் கத்துக்கிட்ட பாடங்கள் எனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பரிசு. தேங்க்யூ. சூப்பர் அன்பு, நீங்க ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. ஹலோ, சொல்லு ஜீவா. கண்மணி, ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் உடனே வர முடியுமா? பார்க்கணும். ஓகே ஓகே, நான் வரேன். தேன்மொழி, நான் போய் ஜீவாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு எமர்ஜென்சி, வந்துடுறேன். சூப்பர் அன்பு, நீங்க உங்களோட தாட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டீமை கூப்பிட்டுறலாம். Thank you so much. Thank you. அண்ணா சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. பிடி. இவ்வளவு நேரம் நீ பர்சனல்னு பேசுனது அண்ணிய நினைச்சதான்னு எனக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஆமா ஆமாடா. அவ்வளவு தாண்டி சொல்லு குட்டி.
வந்து தனியா உட்காந்துருக்கீங்க? மணி 11 ஆகுது. நீங்க என்ன தூங்க போகலையா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. எனக்கும் அதான் பிரச்சனை. படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் ரூம்ல இருக்க முடியாம எழுந்து வந்தேன். அன்பு, ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப இந்த சிச்சுவேஷனை விட்டா வேற கிடைக்குமான்னு தெரியல. ஆக்சுவலா உண்மையே சொல்லணும்னா நான் இங்க வந்தது வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் இல்ல. இங்க வந்தா உங்க கூட ஃப்ரீயா பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக தான் வந்தேன். என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன் அன்பு. சொல்லு. சொல்றேன், ஆனா அத கண்ணு பார்த்தால என்னால சொல்ல முடியாது அன்பு. அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. நான் இவ்வளவு நாளா சொல்லணும்னு நினைச்சதுதான். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. யார தேடுறா இவ? அன்பு, சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னைக்கு நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் சினிமால தான் பாசிபிள் நினைச்சேன். ஆனா அது என் லைஃப்ல நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. ஆனா அந்த மேஜிக், அந்த லவ் மேஜிக் நடந்துருச்சு. உங்களை ஏன் பிடிச்சது, எதனால உங்களை பார்த்ததும் காதல் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இல்லாம இனி என்னால வாழவே முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உங்களை தாண்டி என்னால எதுவுமே யோசிக்க முடியல அன்பு. எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அதுல நீங்க தான் தெரியுறீங்க. கண்ணாடிய பார்த்தா கூட அது ஏன் முகத்தை காட்டாம உங்க முகத்தை தான் காட்டுது.